சோஷியல் மீடியா முழுவதும் இந்த டாபிக் தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்ன ஒன்று, நிறைய பேர் நெகட்டிவாக அதை ப்ரொபகண்டா பண்ணிகிட்டு இருக்கிற அந்த காட்சிகளையும் பார்த்துட்டு இருக்கோம். ஃபைனலி பாரு சிரிக்கிற அந்த காட்சிகளையும் நம்ம பார்க்குறோம். அதாவது என்னென்னா, கமருதீன் ஏன் நான் உனக்கு எப்போதும் கூட இருப்பேன், இந்த பிக் பாஸ் வீட்டில் என்ன ப்ரொப்போசலாக பண்ண முடியும், இது கேம் நல்லா புரிஞ்சுக்க, 30 நாள் நான் அவன் கூட இருப்பேன் நம்பு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசி முடிக்கிறாரு. என்னை ஏமாத்திர மாட்டியே அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட அங்கே கட் ஆகுது. ஆனால் திரும்பி அமித் பேசும்பொழுதும் திரும்பியும் பார்வதி அழதான் தொடங்குறாங்க. பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு கேம் ஷோ தான், எனக்கு புரியுது, இங்கே எனக்கு ஏன் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்தது ஒரு நபர் மேலே அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. நான் ஐயோ இது எங்கள் வீட்டில் எப்படி பார்ப்பாங்கங்கிறத விட எப்படி என்னை காட்டியிருப்பாங்க அப்படிங்கிறத நினைக்கும் போதெல்லாம் எனக்கு பயங்கரமாக ஒரு ஷாக் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அமித் சொல்கிறாரு, என்ன இதெல்லாம் லவ் பண்ணுற அதானே, அது இன்னும் பெரிய கொலை குத்தம் இல்லை. அதை விட நான் இன்னொரு விஷயம் சொல்லவா, உனக்கு 29 வயசு ஆகுது, நீ ஒரு போல்டுக்கு மெச்சூராக நீ உன்னுடைய காலில் நின்றுட்டு இருக்க, கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அவங்க கோபமாக தான் பேசுவாங்க, அதுக்கப்புறம் நீ புரிய வை, அவ்வளோதானே, ஒன்றும் பெரிய தப்பு நீ பண்ணிடல, லவ் பண்ணுறது பெரிய தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அமித் ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் பாரு அது ஏன் நேற்றுலாம் உற்சாகமாக தானே இருந்தாங்க, என்ன இது இவனுக்கு அந்த நைட்டு அந்த நாய் குலைச்ச விஷயத்தை பார்த்து வீட்டுக்குள்ளேயே அதான் பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு நாய் குலைச்சதுன்னு வெளியில் பயங்கர ப்ரொபகண்டா நெகட்டிவாக ப்ரொமோட் பண்ணுறானுங்க. அதாவது கமருதீனும் பார்வதியும் பாத்ரூமில் அந்த நேரத்தில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போடுறாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம பார்த்த மாதிரி தெரியல, நான் பார்க்கல. நீங்கள் எதனா அதுமாரி பார்த்தீங்களா? ஏன் நெகட்டிவாக பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு எப்படியாவது பார்வை வெளியேற்றிடணும், அதுக்கு இது ஒரு சான்ஸ்னு எடுத்து பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க நெகட்டிவிட்டி. ஐயோ, ஒரு ஆணும் பெண்ணும் பேசுகிறதே இந்த காலத்துலேயும் இப்படி தான் பண்ணுறாங்கன்னா அந்த காலத்துலாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். பிக் பாஸ் நம்ம எந்த மாதிரியான சமூகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பயங்கரமான ஒரு விஷயங்க. ஒரு ஆண் ஒரு பெண் லவ் பண்ணுறதை இவ்வளோ அசிங்கப்படுத்துவீங்கன்னா சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை.